Greetings to all. Myself Ranjana, register number 3803 from Kumari Ariel Peravai in Scientist Program 2025 to 26. Team B Group A. Today I am going to discuss about on the topic புவியின் புன்னகையை காப்போம். புன்னகையை நாம் எப்படி காப்பது? புவியின் புன்னகையை சிதைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது பூமி வெப்பமடைவதுதான். பூமி எவ்வாறு வெப்பமடைகிறது? பூமி நம் மனிதரால் மட்டுமே வெப்பமடைகிறது. எப்படி என்றால் மின்சார உற்பத்தி. நாம் கோல், கேஸ், ஆயில் போன்றவற்றை எரித்து மின்சாரம் அளிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம டிரான்ஸ்போர்ட் செய்யறோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்றோம். அடுத்த வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஏதாவது எரிக்கும் போது கூட அங்க இருந்தும் நிறைய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு மெயினா ஒரு விஷயம் என்னன்னா டீஃபாரஸ்டேஷன் இல்லைன்னா கட்டிங் டவுன் ட்ரீஸ் பண்றதுனால கார்பன் டை ஆக்சைடு நிறையவே ரிலீஸ் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி பூமியை வெப்பமடைய வைக்குதுன்னா, முதல்ல வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லாத போது சன்லைட் வந்து டைரக்டா பூமி மேல படும். பூமி வந்து அது வந்து கொஞ்சம் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி மிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி சோலார் சிஸ்டத்துக்கே அனுப்பிடும். ஆனா வந்து இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அமௌண்ட் நிறைய இருக்கிறதுனால வந்து சுத்தி பூமியை ஒரு பிளாங்கெட் மாதிரி கவர் பண்ணதுனால சன்லைட் உள்ளாடி வந்து பூமி பழையபடி கொஞ்சமா அப்சர்வ் பண்ணும். ரிஃப்ளெக்ட் அடிக்கும் போது அது வெளியில போக முடியல அதால. ஸோ திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும்போது நம்ம பூமி நிறைய ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு ரொம்ப சூடாகுது. இந்த வெப்பம் கூடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பாதிப்பு வருதுன்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் வார்மிங். இப்போ நிறைய இடத்துல குளோபல் வார்மிங் பேசுறாங்க. குளோபல் வார்மிங் என்னது? நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இங்கே குளிரா இருக்கும்னா அங்கே சூடா இருக்கும், இங்கே சூடா இருக்கும்னா அங்கே குளிரா இருக்கும். அது மாதிரி மாறி மாறி நடக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். எக்ஸ்ட்ரீம் வெதர்னா குளிரா இருக்கும், பட் வந்து ரொம்ப குளிரா இருக்கும், சூடா இருக்கும், ரொம்ப சூடா இருக்கும். அது மாதிரி மாறி மாறி இப்படி நடக்கிறது. அப்புறம் வந்துட்டு மெல்டிங் ஆஃப் ஐஸ். மெல்டிங் ஆஃப் ஐஸ்னா வந்துட்டு மெல்டிங் ஆஃப் ஐஸ் வந்துட்டு மேஜர் காஸ் என்னன்னா, நம்ம சீ லெவல் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த சீ ஷோர்ல இருக்க அந்த பிளேஸுக்கெல்லாம் வந்துட்டு அது வந்து டேஞ்சர் ஆகும். அப்புறம் வந்துட்டு நம்ம இதை எப்படிலாம் தடுக்கலாம்னா, மின்சாரத்தை எப்படிலாம் தடுக்கலாம்னா நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு காத்துல இருந்து சக்தி எடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு சூரியன்ல இருந்து சக்தி எடுக்கிறது, அப்புறம் அணு ஆயுதம் சக்தி எடுக்கிறது. இது மாதிரிலாம் நிறைய சக்தி எடுத்து நம்ம வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றதுனால நம்ம வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவை நம்மளால குறைக்க முடியும். கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இந்த இந்தியாவில் வந்துட்டு நம்ம 70 to 75% வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் 25 to 30% நம்ம ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றோம். இனிமேல் நம்ம வந்துட்டு இதோட நிறைய வந்துட்டு ரினியூவபிள் நிறைய 70 to 75% யூஸ் பண்ணா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சு நம்மளோட வந்துட்டு நம்ம பூமி வந்துட்டு நம்ம வெப்பம் பாதுகாக்கலாம். இதுல எப்படி நம்ம மின்சாரம் வந்துட்டு அந்த CO அந்த கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குதுன்னா, 1 யூனிட் ஆஃப் கரண்ட் வந்துட்டு 0.8 kg வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கண்டக்ட் பண்ணுது. நம்ம அவ்வளோ போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு 1 hour நம்ம ஏசியா ஆன் பண்ணாமல் இருந்தோம்னா அங்கே வந்துட்டு 1.2 kg கார்பன் டை ஆக்சைடு நம்ம குறைக்கலாம். 1 hour வந்துட்டு டிவி ஆன் பண்ணாமல் இருந்தோம்னா 0.08 kg கார்பன் டை ஆக்சைடு நம்ம குறைக்கலாம். அப்புறம் வந்துட்டு 1 hour நம்ம ஃபேன் போடாமல் இருந்தோம்னா 0.06 kg நம்ம குறைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப காமனாக இருக்கிறது லைட் தான். லைட்ல வந்து நம்ம 1 hour அணைச்சி போட்டோம்னா 0.008 kg நம்ம குறைக்கலாம். இதுக்கு உதாரணமா நான் வந்துட்டு 1 hour எங்க வீட்டில் வந்துட்டு எந்த கரண்ட்டுமே போடாம இருக்கிறோம். அந்த 1 hour நாங்கள் இருந்தனால ஒரு எலக்ட்ரிக் சப்போர்ட் எதுவுமே இருந்தால் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம தேவையில்லாம நம்ம கரண்ட் செலவழிக்கிறனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றிலாம் சொல்லுவேன். சில இடத்துல நம்ம வந்து இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளால தடுக்க முடியாது. அந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஐ மீன் சோலார் எனர்ஜி இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு ஈடுகட்டலாம். ஸோ இது வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது அதில் என்னென்ன இம்பாக்ட் நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். In this moment, I quit on Kumari Ariel Peravai to give me this wonderful opportunity. Thank you.